பரிசுத்த ஆவியினால் நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? முத்திரை போடப்பட்டாயிற்று. இந்த உலகத்தில் உள்ள மாசு கரைகள், நம்ம எண்ணங்கள்ல உள்ள மாசு கரைகள், நம்ம செயல்கள்ல உள்ள பாவ கரைகள் எதுவுமே அந்த ஆவிக்குள்ள என்ன செய்யாது? போகாது. இந்த ஆவி புதிய ஆவி, தேவ இயல்பை பெற்ற ஆவி, பரிசுத்தமாக்கப்பட்ட ஆவி, தேவ நீதியை பெற்ற ஆவி. இதில் யார் வாசம் செய்கிறாரா? பரிசுத்த ஆவியானவர். நாமெல்லாம் யாரு தெரியுமா? நாம் நடமாடும் சபைகளாக இருக்கிறோம். தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நாம் இருக்கிறோம். வசனம் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, விலை கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்களே, நீங்கள் தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயம் என்று அறியீர்களா? நம்ம யாரா? தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயமா? பரிசுத்தமான தேவன் எப்படி ஒரு பரிசுத்தம் இல்லாத இடத்துல வாசம் செய்ய முடியும்? நம்முடைய ஆவி அவருடைய பரிசுத்தத்தினால் நிரம்பி இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.